துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல சனி இருந்தார். இப்போ 6ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் உடன்பிறப்புகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நேர்மையாக தான் இருப்பீங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நேர்மையாக இருப்பேன், நியாய தர்மம் பார்த்து செயல்படுவேன் அப்படின்னு துலா லக்னத்துக்கும் இது பொருந்தும், துலா ராசிக்கும் பொருந்தும். ஆனாலும் உங்களுக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குடும்பத்தாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். இப்போது அந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. 6ஆம் இடத்துக்கு சனி பயிற்சியாகி உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டுகளாக இந்த 3 ஆண்டுகள் இருக்கும். இதில் 10ஆவதுக்கு குரு யோகமான இடத்துக்கு போகிறாரு. குரு 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. கடந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு செலவுகளும் ஜாஸ்தி இருந்திருக்கும். நிறையா வீட்டில் ஃபங்க்ஷன், உங்கள் வீட்டு உறவுகளின் ஃபங்க்ஷன், வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. அதனால் நிறைய செலவு. ஆனால் அதை காட்டிலும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்பட்டிருக்கு. இந்த கடந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து நல்ல டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிச்சிருக்கும். அதனால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ சனி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, குரு 9ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா உங்கள் உடம்பில் இருந்த வியாதி மறைவதற்குண்டான யோகம் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கும். சில பேர்த்துக்கு, சில பெண்களுக்கு வந்து யுட்ரஸ் பிரச்சனை இருந்திருக்கும். சில பேர்த்துக்கு வந்து கால் பிரச்சனை இருந்திருக்கும். கால் ஒழுங்காக நடக்க முடியாமல் காலில் நரம்பு இழுத்துக்கிறது, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். இப்பொழுது அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு தரக்கூடிய ஆண்டுகளாக இந்த 3 ஆண்டுகள் இருக்கும். குரு உங்களுடைய 9, 10, 11 ஆகிய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு அடுத்த 3 வருஷத்தில். இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக 2025 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 25 கடைசியில் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. தன பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வருது. வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக வருது. குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு திருமண செலவுகள், உடன்பிறப்புகள் தம்பி தங்கைகள் இருந்தால் அவளுக்கு திருமண செலவுகள், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம். சரி, 6ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு, எங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா சார்? ஏன்னா என்றைக்குமே நல்லது சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உடனே நெகட்டிவ் இல்லையா சார்னு கேட்பாங்க. நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தோன்னா, என்ன சார் நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, கெட்டது நல்லதே இல்லையா எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம நல்லதையும் சொல்லுவோம், கெட்டதையும் சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது நிறையா இருக்குது. கெட்டது என்ன அப்படின்னு கேட்டால், மறைமுக எதிரிகளை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் நிறையா நல்லது பண்ணுறீங்க, அதனால் உங்களை பற்றி பொறாமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். யாரெல்லாம் உங்களை பார்த்து நல்லா இருப்பாப்பா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம், நல்லா இருக்கான் ஆனால் என்னமோ பண்ணுறான்ப்பா, ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் சம்பாதிக்கிறான், உழைச்சது தெரியாது, நீங்கள் உழைச்சது தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவங்களா ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனி பயிற்சி இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் மனோபலத்தையும் வாக்பலத்தையும் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. இந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய வகையில் இருப்பார். அடுத்த 3 வருஷத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். சனி 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும், வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமாக வேலை பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் புதிய முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க பதவியில் இருந்தீங்கன்னா இத்தனை நாளாக பதவி உயர்வு, கடந்த 2 வருஷமாக உங்களுக்கு ப்ரமோஷனே இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது சனி 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எதிரிகளே உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். இதில் நிலம் சார்ந்த தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால குருவின் பார்வையும் இருக்குது இந்த வருஷம். அதனால் 2025 ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிலம் சார்ந்த வருமானங்கள் ஏற்படும். விவசாயிகளுக்கு விவசாயம் முப்போகம் விளையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இது வரைக்கும் முப்போகம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் பாதி பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் தண்ணீரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறைந்து நல்ல வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி இல்லாமையும் கஷ்டப்பட மாட்டீங்க, அதிகமாக தண்ணி வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அதனாலையும் கஷ்டப்பட மாட்டீங்க. ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் மாணவ மாணவிகள்
படிக்கின்ற குழந்தைகள் கடந்த 2 வருஷமாக அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கி சலிச்சு போயிடுது. உங்கள் அப்பா அம்மா உங்களை திட்டி 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 உங்களுக்கும் சலிப்பாயிடுது, அவளுக்கும் சலிப்பாயிடுது. இப்போ உங்கள் அப்பா அம்மா எக்கெட கெட்டு போன்னு விட்டுருப்பாங்க. நீங்கள் உட்காந்து படித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 நண்பருடைய மகன் 10th வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஏர்லி வரைக்கும் அவன் வந்து ஃபெயில் மார்க் வாங்கிட்டு இருந்தான். ஹாஃப் ஏர்லியில் பார்த்தா திடீர்னு அவன் வந்து கிளாஸில் வந்து முதல் 4 ரேங்க்கில் வாங்கிட்டான். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன இந்த சனி மாற்றம் தான். இது வந்து நான் போன சனிப்பெயர்ச்சி சொல்கிறேன். இந்த சனிப்பெயர்ச்சியில் அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு, இந்த மாணவ மாணவிகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த 2025லேருந்து 28 வரைக்கும் உண்டான சனிப்பெயர்ச்சிங்கிறது வந்து துலாம் ராசிக்கு ஏற்றத்தை, அதாவது ராக்கெட் ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும். இதற்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், முதல் பரிகாரம் உங்கள் குலதெய்வ வழிபாடு. 2வது பரிகாரம் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வது. 3வது பரிகாரம் ஏதாவது ஒரு சிவன் கோயிலை, ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய சிவன் கோயிலை நீங்கள் தத்தெடுத்துக்கணும். அந்த கோயிலில் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, உடம்பால் வேலை பண்ணணும். அங்கே போயிட்டு டெய்லி காத்தால் போயிட்டு அந்த கோயிலை சுத்தப்படுத்துறது, பெருக்கி சுத்தப்படுத்துறது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய களைகளை பிடுங்கி எறிவது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு உண்டான எண்ணெய் காப்பு சாற்றுவது, இந்த கோபுரத்தில் வளர்ந்துருக்கிற களைகளை பிடுங்குவது, ஒட்டடையை க்ளீன் பண்ணுறது. உடம்பால் நோகணும். நீங்கள் உடம்பால் நொந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய மற்ற எதிரிகளால் ஏற்படுகின்ற அனைத்து ஆபத்துகளையும் அந்த சர்வேஸ்வரன் தடுத்து ஆட்கொண்டு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்.